ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுலேருந்து ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தேடி தேடி பார்க்குறாங்க. ஆள் அட்ரஸே கிடைக்க மாட்டேங்கிறாரு. எங்கேயா போனாரு அவரு? அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, ஏதோ ஒண்ணு சைலன்ட்டா பண்ண போறாரு, பெருசா பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, தரிசனத்த காட்ட மாட்டேங்கிறாரு. எங்க போயிட்டாரு அவரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடு தேடுன்னு தேடுறாங்க. ஆனா ஆளு சிக்க மாட்டேங்கிறாரு. அ பொறுத்திருந்து பார்க்கலாம். வெளிய படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தான். அ அதாவது அதிமுக வந்து பாஜக கூட இருந்து விலகிச்சு பார்த்தீங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து என்ன பண்ணுச்சு, பாஜக கூட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, இனி இல்ல, என்னைக்குமே 2026ல என்னைக்குமே நாங்க கூட்டணி இல்ல அப்படின்றது மாரி விலகிருச்சு. அப்போ வந்து பாஜக வந்து தனித்து விடப்பட்டு விட்டதோ அப்படின்ற ஒரு ரேஞ்சில வந்து என்ன பண்ணாங்க, பாஜக வந்து கதறுனாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நீங்க ஏங்க கதறுறீங்க? நான் இருக்கிறேங்க. நீங்க அப்படி கண்ண காட்டுங்க. நான் காரியத்த கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டு வரேன். அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்ப ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா போன்றவர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பாஜகவுக்கு உறுதுணையாவே இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் பாஜக வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பரவாயில்லப்பா. நம்ம வந்து நட்டாற்றில் நிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கை தூக்குற அளவுக்கு இவங்கலாம் வந்து நின்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா, இந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட இவங்க வந்து கூட்டணியிலே இல்ல. ஆனா இருந்தாலும் சில தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக 2ஆம் இடம் கூட இல்ல. 3ஆம் இடம், 4ஆம் இடம் வரைக்கும் போயிருச்சு. 2வது இடத்துல பாஜக வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் உடைய டிடிவி தினகருடைய ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து ராமநாதபுரம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ப ஓபிஎஸ் அவர்கள் நின்னாரு. அவரு நிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நெறைய ஓபிஎஸ் வந்து நின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் குடுத்தாங்க. இபிஎஸ் அவர்கள் தான் ஸ்ட்ரகிள் குடுத்தாரு அப்படின்றது ஓப்பனா தெரிஞ்சு போயிருச்சு. சரி ஓகே, பலாப்பழ சின்னத்த குடுத்தாங்க. ஆனா பலாப்பழம் மாதிரியே இன்னொன்னு வேற வேற சின்னத்த குடுத்து, அதுலயும் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரகிள் குடுத்தாங்க. நீ எது வேணாலும் குடியா, நான் என்ன வேணா தைரியத்துல நிப்பேன். எனக்கு வந்து அம்மாவுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. பாஜகவுடைய போர் வீரர்கள் இருக்காங்க. அதனால இவங்களுடைய 2 பேருடைய சக்தியோட இருந்து நான் என்ன பண்ணுவேன், தேர்தல சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுகவ வந்து பாத்தீங்கன்னா, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு கூட வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ஜெயிச்சுட்டாரு. 2ஆம் இடத்துல வந்துட்டாரு ஓபிஎஸ் அவர்கள். பரவாயில்ல, அப்ப எல்லாருமே என்ன சுதாரிச்சாங்கன்னா, உண்மையான அம்மா தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க, இபிஎஸ் பக்கம் இல்ல அப்படின்றது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, வெட்ட வெளியா தெரிய ஆரம்பிச்சது. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து இனி ஓபிஎஸ் விட்டுறவே கூடாது. ஓபிஎஸ்ஸே நழுவி போனாலும், நான் உங்கள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, ஓபிஎஸ் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுச்சு, கட்டி அப்படியே புடிச்சுக்கிச்சு. ஓபிஎஸ்ஸால திணறவும் முடியல, அந்த பக்கம் போகல, இந்த பக்கம் போகல, அந்த அளவுக்கு வந்து ஒட்டி உறவாடி இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, நைட்டோட நைட்டா வந்து என்ன பண்ணாருன்னா, இபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணி வந்து எல்லாமே டிக்ளேர் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, பாஜக வந்து ஓபிஎஸ் வந்து விட்டுட்டாங்களோ, டிடிவி தினகரனை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அரசியல் தளத்துல பேசப்பட்டு வருது. ஏன்னா இங்க வந்து இபிஎஸ் வந்து சேர்றதுக்கு முன்னாடி என்ன நிர்பந்தங்கள் வந்து சொல்லிட்டு அரசல் புரசலா பேசியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரட்டை இலை சின்னம் வழக்கு வந்தது தேர்தல் ஆணையத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 99% ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவா இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அது மட்டும் இல்ல, இரட்டை இலை சின்ன வழக்கே போனாலும் அதுக்கப்புறம் உரிமையியல் நீதிமன்றத்தில் இருக்கிற பொதுச் செயலாளர் வழக்கு, பொதுக்குழு தீர்மானங்கள் வழக்கு, இந்த வழக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும்போது இரட்டை இலை சின்னமே அவர்கிட்ட போயிருச்சு. அப்போ அது அவர் பக்கம் நியாயம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வழக்கு அவருக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச இபிஎஸ் அவர்கள் உடனடியா வண்டியை டெல்லிக்கு விடியா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களை நைட்டோட நைட்டு சந்திச்சு சில நிர்பந்தங்களை வைத்ததாகவும் கதை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறது உள்கட்சியில இருந்து எதிர்த்தாரு செங்கோட்டையன் அவர்கள். அப்ப பாஜக என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எங்க கூட இருந்தே நாங்க இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும், இன்னும் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமியும் எங்க கூட இணைஞ்சிட்டா இன்னும் அதிகமான ஓட்டுகள் வரும். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் அதிமுக பிரிந்து கிடக்கிற எல்லாரையும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து நம்ம களம் கண்டா
அடுத்த தேர்தலை எழுதி வச்சுக்கோங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குது அப்படின்னு பாஜக கருதுனால பாஜக என்ன பிளான் போட்டாங்கன்னா, இபிஎஸ் கிட்ட நீங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், டிடிவியை சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், இன்னும் பிரிந்து போன எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தங்கள் வச்சாங்க. ஆனா இபிஎஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க பாருங்க, நான் வந்து டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ் சேர்த்துக்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து நின்னுடாதீங்க. இப்போ நான் கட்சியில வந்து பொதுச் செயலாளர் இருக்கேன். இப்ப நீங்க எல்லாரையும் உள்ள கூட்டணும்னு வச்சுங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும், குழப்பங்கள் வரும், திரும்பவும் அதிமுக வந்து வேற மாதிரி திசையில போவோம். அதனால வந்து அவங்களெல்லாம் நாங்க வந்து சேர்த்துக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டாரு. நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இபிஎஸ் வந்து இறங்கி வந்ததா செய்திகள் வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவாயில்லங்க, நாங்க சசிகலா சேர்த்துக்கல, ஆனா ஓபிஎஸ் சேர்த்துக்கிறது வேணா பரிசீலனை நிக்கிறோம். ஏன்னா நிறைய முன்னாள் மூத்த அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஓபிஎஸ் நம்ம பக்கம் வந்தா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பலமா இருக்கும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறதுனால ஓபிஎஸ் சேர்த்துக்கலாமா வேண்டாமா, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவர் உள்ள வந்து அதிகாரத்திலான உள்ள வருவாரா, என்னுடைய பதவிக்கு கீழே வருவாரா அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாமா வேண்டாமா பரிசீலிக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்தாரு. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமா என்ன சொன்னார்னா, நான் உள்ள வந்தா ஒருங்கிணைப்பாளர், துணை இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி தான் வரணும், பொதுச் செயலாளர் பதவி வரக்கூடாது அப்படின்றத திட்டவட்டமா சொன்னாரு. இன்னொரு படி மேல போயிட்டு சசிகலாவையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்ததுனால இபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு, ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு திட்டவட்டம் நின்னாரு. சரி பரவாயில்ல, இப்ப பாஜக என்ன நினைச்சதுன்னா, நீங்க எங்க கூட்டணிக்கு வந்ததே பெரிய விஷயம், இது வந்து நம்ம வந்து 6 அமர உட்காந்து பேசிப்போம், இது நம்ம பங்காளிங்க சண்டை, உள்ளுக்குள்ள நம்ம பேசிப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டணி சேர்ந்துருவோம், அதுக்கப்புறம் இதை வச்சுப்போம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சமரசம் பண்ணி இபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இபிஎஸ் உள்ள வந்ததுனால இரட்டை இலை சின்னம் வழக்கு ஓபிஎஸ் கிட்ட போக போதா இல்ல இபிஎஸ் கிட்ட வரப்போதா அப்படின்ற ஒரு தகவல் இழுத்துக்கிட்டு இருக்கு. அது கூடிய விரைவில் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும். சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இப்ப இபிஎஸ் உள்ள வந்ததுனால பாஜகவுடைய ஃபுல் போக்கஸ் வந்து இபிஎஸ் மேலதான் இருக்குது கண்டி ஓபிஎஸ் விட்டு கொடுத்ததா இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் செய்திகள் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக மாநில தலைவரா இருந்திருக்கு அதிமுக இருந்து வெளியே வந்து, அதே போல எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இருக்காரு. சோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமூகத்தினரா இருந்தாலும் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஒரே சமூகத்தினரா இருந்தாலும், நான் இவங்க 3 பேரால, அதாவது சசிகலாவால, டிடிவி தினகரனால, ஓபிஎஸ் ஆல நான் பெருசா அடி வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் ஒன்று சேர்ந்து இவங்களை வளரவே விடக்கூடாது, அரசியல்ல ஓரம் கட்டிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. இப்போ அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, காலத்தை வந்து கடத்திட்டு இருக்காரு. ஆனா ஓபிஎஸ் டீம்ல இருக்கிற நிறைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, அண்ணே இதுக்கப்புறம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, பாஜக நம்பி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, உடனடியா நமக்குன்னு ஒரு தலைமை அலுவலகம் வேணும், நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், நமக்குன்னு ஒரு கரவேட்டி வேணும், அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு கட்சியை ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கோரிக்கை வந்து ஓபிஎஸ் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் இருந்ததுனால இப்ப அண்ணன் என்ன பண்றாருன்னா, அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு அண்டர் டீலிங் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் புதுசா ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. அதனாலதான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஓரங்கட்டுல விலைக்கு போல, அதாவது சொல்லுவாங்கல்ல புலி பதுங்குதுன்னா பயத்தினால இல்ல பாயிருதுக்கு அப்படின்ற மாதிரி, ஐயா இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து பதுங்கி இருக்கிறாருன்னா அவர் பயந்து போயெல்லாம் பதுங்கி இல்ல, அவரு திடீர்னு பாய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப உற்சாகமா தெரிவிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆனா பாஜக கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து கூட்டணி சேர போறாரா இல்ல தாவேகா கூட கூட்டணி சேர போறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதரவா பேசின கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து வரப்பட்டது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் அவர் என்ன பண்றாருன்னா, எதுக்கு நம்ம வந்து அடிமையாவே இருக்கணும், பாஜக கிட்ட போய் எதுக்கு அடிமையா இருக்கணும், இபிஎஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு என்று எதுக்கு நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கணும், அதனால புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு
விஜய் அவர்கள் தான் ஓப்பனா சொல்றாருல, ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு. அதனால அவங்க கூட கூட்டணி வைப்போம். கூட்டணிச்சு நம்மளுக்கான ஒரு ஓட் பேங்க்லாம் இருக்கு. உண்மையான விசுவாசிகள், அம்மாவின் விசுவாசிகள், உண்மையான அதிமுக தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்கிறோம். இதுக்கு சிறந்த உதாரணம் நாடாளுமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில நம்ம வாங்கின வாக்கே நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம இவங்களை நம்பி இருக்கணும்? அதனால தமிழக வெற்றி கழகத்து கூட நம்ம கூட்டணி வச்சு நீங்க டிடிவி அண்ணன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி அங்க நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனால நிறைய நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இருக்காங்க. எப்படியே தோத்துற போறோம், எதுக்கு நீங்க வந்து அங்க வைக்கிறீங்க, இங்க நம்ம தனியா நின்னால ஓரளவுக்கு நம்ம வெற்றிக்கணிகளை ருசிக்கலாம், பாஜக கூட போனதுனால தோல்வியை தான் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குமுறல இருக்காங்களா. சோ அவங்களும் நம்ம பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஓட்டுகளும் வர்றதுக்கு நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் வந்து என்ன பண்ணிருக்காரு, இபிஎஸ் தகவல் சொன்னதாகவும் ஆலோசனையில் மேற்கொண்டதாகவும் தகவல் வந்து பரவி வந்துட்டு இருக்கு. சோ இந்த நிலைமையில வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்பவே சைலண்டா இருக்கிறாரு, மீடியாக்கள்ல வராம இருக்கிறாரு, எங்கேயுமே தலை காட்டாம இருக்காரு, கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாரு. அதனால திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் பாஜக என்ன சொல்லுதுன்னா, ஓபிஎஸ் ஒரு காலம் பாஜக விட்டு விடாது, அதனால அவரை வந்து நாங்க வந்து இழக்க மாட்டோம், டிடிவி தினகரனும் இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே கண்டி. ஆனா அது முயற்சிகள் ஏறெடுத்தாங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்னதான் தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோல்ல இருந்தாலும் இரட்டை இலை சின்ன வழக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவாவே இருந்தது வெளிப்படையாவே எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இங்க இபிஎஸ் கைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புகளே கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறதுனால இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா கூட இணைஞ்சி தேர்தலை சந்திக்க போகிறார். இன்னும் சில கூட்டணிகள் அதுல வரும், மூன்றாவது ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவும் ரவீந்திரநாத் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டீலிங் பேசிட்டு இருக்காங்க, ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது தான் இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏன்னா நிலைமை எப்படி மாறல. அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. தேர்தல் நெருங்க கூட்டணிகள்லாம் மாறும், கட்சிகள்லாம் மாறும் அப்படின்ற தகவலை நம்ம வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும். ஆனா ஓபிஎஸ் அவருக்கும் அது விதிவிலக்கு அல்ல. ஏன்னா அவருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தான் வந்து பாஜக நம்பி நம்ம இப்படியே அடிமையா இருக்கணும். இபிஎஸ் தருவாரு சேர்த்துப்பார் நம்ம எது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்து வந்து கண்ணுதான் பூத்து போயிருச்சு. அதனால நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அரசியல்ல ஒரு மாற்றத்தை தருவோம். விஜய்க்கு நல்லா வாய்ஸா இருக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் அதிமுக தொண்டர்கள் அம்மாவின் விசுவாசிகள் நம்ம பக்கம் கொஞ்சம் இருக்காங்க, அதனால ரெண்டு பேரும் மூன்றாவது அணி உருவாக்கி நம்ம களம் காணுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போறதா தகவல் வெளிவந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.